அவர் எதை குறித்து அங்கே போதிக்கிறார் என்றால் நித்திய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார். இந்த உலகத்துல நீங்க எவ்வளோ போதித்தாலும் சரி, எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் போதித்தாலும் சரி, ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று நீங்களும் நானும் சொல்வோம் என்றால் நம்முடைய போதனை எப்படி காணப்பட வேண்டும் என்றால் அந்த நித்திய ராஜ்யத்தை மையமாக வைத்து என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டும். சீஷர்கள் எல்லாம் வந்து கேட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சொன்னார், என்னுடைய நேரம் வந்து விட்டது, நான் செல்கிறேன் என்று சொன்ன மாத்திரம் இவங்கெல்லாம் அப்படியே யோசிச்சாங்க. ஆண்டவரே, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இத்தனை வருஷமா இத்தனை நாட்களும் நாங்க உங்க கூட பயணித்தோம், உங்க கூடயே இருந்தோம். நீங்க இயேசு கிறிஸ்துவானவராகிய நீங்க எங்கிட்ட இருக்கிறீங்க, எங்களோட இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க இருந்துகிட்டு இருந்தோமே. இப்ப திடீர்னு நான் எங்களை விட்டு நீங்க போறேன்னு சொல்றீங்களே, நாங்க என்ன செய்வோம், நாங்க எப்படி நிற்போம், எங்களை யார் காப்பாற்றுவார் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு யாரை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்தும் சொல்லிட்டு அப்போ சொல்றாரு, போதிக்கிறாரு. எதுக்கு போறாரா? பரலோக ராஜ்யத்துல நமக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கின்றார் என்றால் போனார் என்று அங்கே போகிறார் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, அது மட்டுமல்ல, நான் சென்று ஆயத்தப்படுத்தி விட்டு நான் என்ன செய்வேன், திருப்பி இங்க வருவோம்ப்பா, வந்து உங்களை எல்லாத்தையும் என்ன செய்வேன், பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பேன்.